வணக்கம் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது நம்ம வீட்டோட வாசலில் அடிக்கடி தென்படுற குருவிகள்னா அது இந்த தவிட்டு குருவிகளை சொல்லலாம். நான் இந்த வீடியோவை மேக் பண்ணும்போது கூட பக்கத்தில் தவிட்டு குருவிகள் காணப்பட்டது. அந்த அளவுக்கு நம்மளை சுற்றி அடிக்கடி இதுங்க தென்படுது. பார்க்க அழுக்கான நேரத்தில் இருக்கேன்னு பல பேர்த்துக்கு இதை பிடிக்காம போகலாம். ஆனால் இந்த குருவிகள் நம்ம மண்ணில் மட்டுமே காணப்படுற நம்ம ஊர் குருவிகள். இதுக்கு முன்னாடி இந்த குருவிகளை கொஞ்ச நேரம் மட்டுமே நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீப்பாக உள்ளே போய் இதனோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். தவிட்டு குருவிகளோட அடிப்படையான உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டு இதுங்க தினமும் என்ன பண்ணுது, எப்படி இனப்பெருக்கத்தில் ஈடுபடுது, தோற்றத்தில் இருக்கிற கன்ஃபியூஷன், இதோட பல பெயர்கள், எதிரிகள் அப்படின்னு தவிட்டு குருவிகள் பற்றின பல உண்மைகளை இங்கே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென்னிந்தியாவிலையும் இலங்கையிலையும் மட்டுமே காணப்படுற தவிட்டுக்குருவிகள் எந்த ஒரு சூழ்நிலைக்கும் தகுந்த மாதிரி தங்களை மாற்றிக்கிறதால எந்த ஒரு இடத்துலையும் இதால் வாழ முடியுது. பொதுவாக இதுங்க வறண்ட காலநிலையை விரும்பினாலும் அதை தாண்டி வறண்ட புதற்காடுகள், பயிர் நிலங்கள், தோட்டங்கள், பூங்காக்கள், நகரங்கள், கிராமங்கள் அப்படின்னு எல்லா இடத்துலையும் வாழுது. எந்த ஒரு இடத்துலையும் வாழக்கூடிய இந்த திறமை தான் உணவுக்காகவோ இல்லை இனச்சரிக்கைக்காகவோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இதுங்க இடம்பெயர்ந்து போகிறதே கிடையாது. இருக்கிற இடத்துலையே உணவையும் தேடிக்கிட்டு இனச்சரிக்கையிலும் ஈடுபடுது. 21 to 23 சென்டிமீட்டர் உயரமும் 20 சென்டிமீட்டர் நீளமும் இருக்கிற இந்த குருவி 60 to 65 கிராம் வெயிட்டும் இருக்கும். இந்த தவிட்டு குருவிகள் ஒரு பிரதேசத்தை உருவாக்கி அதில் பொதுவாக 7 to 10 குருவிகள் வர இருக்கிற ஒரு குழுவாக தான் சுற்றும். தவிட்டு குருவிகளோட இந்த குழுவை நீங்கள் தூரத்துலேருந்தே கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இதுங்க தொடர்ந்து கேப்பே விடாமல் சத்தம் போட்டுட்டு தான் இருக்கும். சலசலக்கிறது, கீச்சிடுறது, சினுங்கிறது அப்படின்னு இதுங்க தொடர்ந்து எழுப்புற சத்தம் சில நேரங்களில் நம்மளை எரிச்சலுற்ற அளவுக்கு இருக்கும். தவிட்டு குருவிகள் 7 தனித்துவமான சத்தங்கள் மூலமாக தங்களுக்குள்ளே பேசிக்குது. இந்த குருவிகள் ரொம்ப பாசக்கார குருவிகளாக இருக்குது. கூடு கட்டுறதுலையும் குஞ்சுகளுக்கு உணவு ஊட்டுறதுலையும் ஒரு குழுவில் இருக்க குருவிகள் ஒன்று ஹெல்ப் பண்ணிக்குது. ஒரே கூட்டில் ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்கள் முட்டைப்படவும் செய்யுது. தவிட்டு குருவிகளோட குழுவில் இருக்க ஒரு குருவியையோ இல்லை குஞ்சையோ நீங்கள் பிடிச்சி வச்சிட்டிங்கன்னா அதை விடுற வர சத்தம் போட்டு கூச்சலிட்டு ரெக்கைகளை அடிச்சுக்கிட்டு ஒரு வழி பண்ணிடும். பிடிச்சி வச்ச குருவியை விட்டாதான் அதுங்க அங்கேருந்து அமைதியாக கிளம்பி போகும். இதை விட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, எங்கேயாச்சும் கண்ணாடியில் தன்னோட உருவத்தை பார்த்துட்டு கண்ணாடிக்குள்ளே தான் குழுவை சேர்ந்த ஒரு குருவி மாட்டிக்கிச்சுன்னு ரெக்கைகளை அடிச்சுக்கிட்டு சத்தம் எழுப்பிக்கிட்டு இதுங்க பண்ணுற அலப்பறை இருக்கு. இதுங்க ஒரு பாசக்கார பயலுக்குங்கிறத நமக்கு புரிய வைக்கும். இதுங்களோட ஆயுட்காலம் ரொம்ப கம்மியாக இருக்கு. கிட்டத்தட்ட வெறும் 7 வருஷங்கள் மட்டும்தான் பூமியில் வாழுது. தவிட்டு குருவிகள் சமூகமாக ஒரு சின்ன குழுவாக தான் வாழும். ஒரு குழுவில் 3 to 15 குருவிகள் வர இருக்கும். ஒரு குழுவானது 1 to அதிகபட்சமாக 40 ஹெக்டர் அளவுக்கான ஒரு பிரதேசத்தை உருவாக்கி வாழும். இந்த பிரதேசத்தில் வேற ஒரு தவிட்டு குருவியோட குழுவானது உள்ள நுழைய அனுமதி இல்லை. ஒருவேளை நுழைஞ்சிட்டா சண்டைகள் சாதாரணமாகவே நடக்க தான் செய்யும். தவிட்டு குருவிகள் அதிகாலை 6 மணிக்கே டான்னு எழுந்திருச்சு கேப்பே விடாமல் தொடர்ந்து சத்தம் போட்டுக்கிட்டே உணவு தேட ஆரம்பிக்கும். இந்த குருவிகளால் ரொம்ப தூரம் தொடர்ந்து பறக்க முடியாது. குட்டையான வட்டமான ரெக்கைகள் அதுக்கான போதிய வலிமையை கொடுக்காது. அதனால் அதிகபட்சமாக இடைவிடாமல் தொடர்ந்து 590 அடி தூரம் வர தான் பறக்க முடியும். இந்த தூரம் வர பறக்கணுன்னாவே அது கொஞ்சம் கொஞ்சமாக மரத்துலேயோ இல்லை புதர்லையோ ஏறி உயரத்துக்கு போனால் அப்புறம் தான் பறக்க முடியும். அந்த அளவுக்கு பறக்கிறதுல இந்த குருவிகள் வீக்காக இருக்கு. இப்படி பறக்கிறதுக்கு கஷ்டப்படுறதால தான் கம்மியான உயரத்துலையோ இல்லை தரையிலையோ உணவை தேடி சாப்பிடும். இது ஒரு அனைத்துண்ணியாக இருக்கு. கிடைக்கிற எதையும் சாப்பிடும். முக்கியமாக இதோட உணவில் பூச்சிகள் தான் இருக்கு. அப்புறம் பழங்கள், விதைகள், பூக்கள்லேருந்து கிடைக்கிற தேன், மனிதர்கள் சாப்பிட்டு போட்ட மிச்சங்கள் அப்படின்னு எதையும் சாப்பிடும். பல்லிகள், ஓணான்கள், சாட்டை தேள்கள் போன்ற உயிரினங்களை வேட்டையாடியும் சாப்பிடுது. இப்படி குழுவில் இருக்க மற்ற உறுப்பினர்கள் கம்மியான உயரத்துலையும் தரையிலையும் கிடைக்கிற உணவுகளை சாப்பிட்டு இருக்கும்போது ஒரு குருவியை நீங்கள் பார்த்தீங்கன்னா உயரத்தில் தனியாக உட்காந்துருக்கும். ஏன் அந்த குருவி சண்டை போட்டுட்டு கோச்சிட்டு போய் தனியாக உட்காந்துருக்கான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சாப்பிட்டுட்டு இருக்க மற்ற குருவிகளுக்கு அதுதான் ஒரு காவலாக செயல்படுது. ஏதாச்சும் ஆபத்து வந்தாலோ, வேட்டையாடி விலங்குகள் வந்தாலும், இல்லை வேற ஒரு குழுவை சேர்ந்த தவிட்டு குருவி அந்த பக்கம் வந்தாலும் உயரத்தில் இருக்க இந்த காவல் குருவி தான் சத்தம் போட்டு குழுவில் இருக்க மற்ற குருவிகளுக்கு எச்சரிக்கை கொடுக்கும். எப்பவுமே ஒரே குருவி மட்டும் காவல் காக்கிற வேலையை செய்யறது இல்லை. குழுவில் இருக்க எல்லா குருவிகளும் ஒன்று மாற்றி ஒன்றுன்னு காவல் காக்கிற வேலையை செய்யும். இது இறை தேடி சாப்பிட்ற இடத்துல கரிச்சான் குருவி, செம்பழுப்பு, வால்காக்கை, இந்திய அணில் போன்ற விலங்குகளும் இறை தேடுறதை நீங்கள் அடிக்கடி பார்க்கலாம். வேட்டையாடி விலங்குகள்கிட்ட இருந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க இந்த மாதிரி இதுங்க ஒன்றா சேர்ந்து இறை தேடும். காலையில் எழுந்திரிச்சதுல இருந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் உணவு தேடி சாப்பிட்டாச்சுன்னா மதியம் டைமில் ரெஸ்ட் எடுக்கிறது தான் அடுத்த வேலையாக இருக்கும். ஏன்னா மதியம் 1:30 மணிலிருந்து 4:30 மணி வரை வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்குது. வெளியே போகவே முடியல.
அதனால இந்த டைம்ல நிழல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சிற்றுண்டி சாப்பிட்டுட்டு எங்கேயாச்சும் தண்ணி கண்ட இடத்துல ஒரு அருமையான சுகமான குளியல போட்டுட்டு குளிச்சா பிறகு ஒன்ன இறகுகளை கோதி சீர்படுத்திட்டு நைட் ஆனா தூங்க போயிடும். நைட்ல தூங்கும்போது கதகதப்புக்காகவும் பாதுகாப்புக்காகவும் ஒன்னா கூடி நெருக்கமாக தான் தங்கியிருக்கும். அதிக கதகதப்புக்காக பொதுவா இளம் குஞ்சுகள் நடுவில் தங்க வைக்கப்பட்டிருக்கும். இந்த தவிட்டு குருவிகளுக்கு தண்ணியில குளிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஒருத்தர் சீர்படுத்திக்கிறது மூலமா குருவிகளுக்கு இடையிலான ஒற்றுமை அதிகரிக்குது. குழுவில் ஒரு குருவி கண்டுபிடிச்ச உணவை இன்னொரு குருவி எனக்கு கொஞ்சம் கூடன்னு கெஞ்சி கேட்கறது அழகா இருக்கும். இதுதான் தவிட்டு குருவிகளோட ஒரு நாள் வாழ்க்கை. தவிட்டு குருவிகள் வருஷம் ஃபுல்லாகவும் கூடுகளை கட்டி இணை சேர்ந்து முட்டைகளை போட்டு குஞ்சுகளை வளர்க்கும். ஆனால் தென்மேற்கு பருவமழைக்கு முன்னாடி தான், அதாவது மார்ச்லேருந்து ஜூன் மாதத்துக்கு இடையில தான் இனச்சேர்க்கை உச்சத்தில் இருக்கும். அதிகமான தவிட்டு குருவிகள் இந்த டைமில் தான் இனச்சேர்க்கையில் ஈடுபடுது. இணை சேர்றதுக்கு முன்னாடி கூடுகள் ரொம்ப ரகசியமாக கட்டப்படுது. 13 அடிக்கும் கம்மியான உயரத்தில் இருக்க அடர்ந்த புதர்கள்லையும் மரங்களோட அடர்ந்த இலைகளுக்குள்ளேயும் தோட்டங்கள்லையும் கட்டப்படுது. கூடு கட்டுற இடத்த சுற்றி கூர்மையான முட்கள் இருந்து அது இன்னும் வசதியானதும் பாதுகாப்பானதும் கூட. ஏன்னா எந்த வேட்டையாடிகளும் கூட்டம் நெருங்க முடியாது. சின்ன வளைகிற குச்சிகள், புற்கள், இலைகள், வேர்கள், நார்கள் போன்ற பொருள்களை பயன்படுத்தி ஒரு சின்ன கிண்ண மாதிரியான வடிவத்தில் கூடு கட்டப்படுது. கூடு கட்டினா பிறகு ஆண் குருவி ரெக்கைகளை அடிச்சுக்கிட்டு பாட்டு பாடி பெண்ணை இம்ப்ரெஸ் பண்ணி அது கூட இணை சேரும். தவிட்டு குருவிகள் ஒரு தார மனம் கொண்டதா இருக்கு. வாழ்நாள் முழுசும் ஒரே ஜோடி கூட வாழுது. இணை சேர்ந்த பிறகு பெண் குருவி 2லிருந்து 5 முட்டைகளை வர போடும். முட்டைகளை ஆணும் பெண்ணும் மாற்றி மாற்றி அடகாக்கும். 14லிருந்து 16 நாளுக்கு அப்புறம் முட்டையிலிருந்து குஞ்சுகள் பொரியும். குஞ்சுகள் தங்களை தாங்களே பார்த்துக்கிற வர பெற்றோர் அதுக்கு உணவு ஓட்டும். கூட்டை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கிற இந்த குருவிகள் குஞ்சுகளோட எச்சங்களை தாங்களே சாப்பிட்டு கூட்டை சுத்தப்படுத்தும். குஞ்சுகள் பேரண்ட்ஸை விட்டு பிரிஞ்ச பிறகு தங்களோட 3 வயசுல முதல் முறையை இனச்சேர்க்கையில் ஈடுபடும். இதுதான் தவிட்டு குருவிகளோட ஒரு இனப்பெருக்க வாழ்க்கை சுழற்சி. தவிட்டு குருவிகள்ல ஆணையும் பெண்ணையும் வித்தியாசப்படுத்தவே முடியாது. ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். தவிட்டு குருவிகள் பிரகாசமான மஞ்சள் நிற அலகோடையும் கால்களோடையும் உடம்பு முழுக்க சாம்பல் கலந்த பழுப்பு நிறத்துல இருக்கும். தொண்டை, மார்பு, அப்புறம் கன்னங்கள்ல அடர் சாம்பல் நிறமும் முதுகுல அடர் பழுப்பு நிறமும் வயிற்றுல வெளிர் பழுப்பு நிறமும் இருக்கும். முக்கியமா தலையானது வெள்ளை சாம்பல் நிறத்திலையும் வாலோட நுனி அடர் பழுப்பு நிறத்திலையும் இருக்கும். வெள்ளை கண்கள்ல நீல நிற கருவிழியும் இருக்கும். தவிட்டு குருவிகள்ல அர்கியா ஆஃபினிஸ் டேபரோ பேனஸ்ங்கிற ஒரு துணை இனமும் இருக்கு. இலங்கையில் காணப்படுற இந்த துணை இனங்கள் தென்னிந்தியாவில் காணப்படுற இனங்களை விட உடம்பு முழுக்கவும் மங்கலான வெளிர் சாம்பல் நிறத்தில் இருக்கும். தவிட்டு குருவிகளை இப்படி மொத்தமாக பார்க்க தவிட்டு நிறத்தில் இருக்கிறதால தான் தவிட்டு குருவிகள்னு அழைக்கப்படுது. இன்னொரு குருவியும் பார்க்கறதுக்கு அச்சு அசலா தவிட்டு குருவி மாதிரியே இருக்கும். அதுதான் இந்த காட்டு சிலம்பன். இந்தியா முழுசும் காணப்படுற காட்டு சிலம்பன் குருவிகள் தென்னிந்தியாவில் காணப்படும் போது தவிட்டு குருவிகளுக்கும் இதுங்களுக்குமான வித்தியாசத்தை கண்டுபிடிக்கவே முடியல. எந்த அளவுக்கு இதுங்க பார்க்க ஒரே மாதிரி இருக்குன்னா, சில நேரங்களில் காட்டு சிலம்பன் குருவிகள் தவிட்டு குருவிகளோட குஞ்சுகளுக்கு உணவு ஊட்டுது. அந்த அளவுக்கு இதுங்களே ஒன்ன வேறுபடுத்த முடியாம கன்ஃபியூஸ் ஆகிடுது. ஆனா நல்லா உத்து பார்த்தா சில வேறுபாடுகள் தெரியும். தவிட்டு குருவியோட அழகானது சின்னதாகவும் வெளிர் மஞ்சள் நிறத்திலையும் இருக்கும். முக்கியமா தலை வெள்ளை நிறத்துல இருக்கும். உடம்பு முழுக்க சாம்பல் நிறத்துக்கும் பழுப்பு நிறத்துக்குமான வேறுபாடுகள் வெளிப்படையாவே தெரியும். இதுவே காட்டு சிலம்பனை எடுத்துட்டீங்கன்னா அடர் மஞ்சள் நிறத்துல பெரிய அழகும், உடம்பு முழுக்க மங்கலான பழுப்பு சாம்பல் நிறமும், அதாவது பெருசா சாம்பல் நிறத்துக்கும் பழுப்பு நிறத்துக்கும் வேறுபாடே தெரியாது. தலை கூட தவிட்டு குருவி மாதிரி வெள்ளை கலர்ல இருக்காது. உடம்பு நிறத்துல தான் தலையும் இருக்கும். இல்லப்பா, இந்த நிறத்தை வச்சுலாம் ரெண்டுக்குமான வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியலன்னா சிம்பிளா சத்தத்தை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். காட்டு சிலம்பனை விட தவிட்டு குருவியோட சத்தமானது அதிக ஸ்ருதியோட கேட்க இனிமையா இருக்கும். நம்பலினா காட்டு சிலம்பனோட சத்தம் எப்படி இருக்குன்னு கேளுங்க. இப்போ தவிட்டு குருவியோட சத்தம். ஸோ ரெண்டுக்குமான வித்தியாசத்தை சத்தத்தை வச்சே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் காட்டு சிலம்பன் உயரமான இடங்களில் வசிக்கும். ஆனால் தவிட்டு குருவிகள் உயரம் கம்மியான வறண்ட இடங்களில் தான் வசிக்கும். காட்டு சிலம்பனையும் இலங்கையில் வசிக்கிற தவிட்டு குருவியோட துணை இனத்தையும் தான் கண்ணால் பார்த்து வேறுபடுத்தவே முடியாது. ரெண்டும் பார்க்க ஒரே நிறத்தில் இருக்கும். ஆனால் முன்ன பார்த்த மாதிரி கீச்சிலும் சத்தம் மூலமாக ரெண்டையும் வேறுபடுத்த முடியும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பயன்படுத்தி தான் ஒரே மாதிரி இருக்கிற காட்டு சிலம்பன் குருவிகள்கிட்ட இருந்து தவிட்டு குருவிகளை வேறுபடுத்த முடியும். இந்த தவிட்டு குருவிகளுக்கு பல பெயர்கள் இருக்கு.
தவிட்டு கலரில் இருக்கிறதால தவிட்டு குருவின்னும், வெள்ளை கலரில் தலை இருக்கிறதால வெண்தலை சிலம்பன் அப்படின்னும் அழைக்கப்படுது. அப்புறம் பாண்டிரி குருவி, வேலைக்கார குருவி, கழனி குருவி, பூனியல் குருவி, ஊர்க்குருவி, பன்றிக்குருவி, சீந்தலான் குருவி, புழுதி குருவி, கொட்டாப்புலி குருவி, கல்லுக்குருவி அப்படின்னு தமிழில் பல பேர்கள் இருக்கு. இலங்கையில் செமாலிச்சா குந்துகாலி அப்படின்னும், மலையாளத்தில் கரியலா கிளி அப்படின்னும், எப்பவுமே 7 பேர் கொண்ட குழுவாக சுற்றுறதால ஆங்கிலத்தில் 7 சிஸ்டர்ஸ் அப்படின்னும், மஞ்சள் அழகோடு இருக்கிறதால ஆங்கிலத்தில் எல்லோ பில்டு பேப்லர் அப்படின்னும் அழைக்கப்படுது. இந்த குட்டி குருவிகளுக்கு பெருசாக எந்த எதிரிகளும் இல்லை. ஆனால் கீரி, காகம், செம்போத்து பறவைகள், அப்புறம் சாரை பாம்புகள் இதோட முட்டைகளையும் குஞ்சுகளையும் வேட்டையாடி சாப்பிடுது. இதனால் போடுற முட்டைகளில் 1-2 தான் புரிஞ்சு வந்து கடைசி வர உயிர் போச்சு வாழுது. இதுங்களாச்சும் பரவாயில்ல, டைரெக்டாக வந்து தாக்குது. ஆனால் 2 குயில்கள் என்னடான்னா மறைமுகமாக தவிட்டு குருவிகளை தாக்குது. கொண்டை குயிலும் அக்கா குயிலும் தவிட்டு குருவியோட கூட்டில் தங்களோட முட்டைகளை இட்டு தான் குஞ்சுகளை தவிட்டு குருவி மூலமாக வளர்க்க வைக்கிது. கூடு கட்டுறதுக்கும் குஞ்சுகளை வளர்க்குறதுக்கும் சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு இந்த மாதிரியான வேலைகளை 2 குயில்களும் பண்ணுது. இதுலேயும் கொண்டை குயில்கள் தான் தவிட்டு குருவியோட கூட்டில் அதிகமான முட்டையிடுது. தவிட்டு குருவிகள் அதிகமான அளவில் பூச்சிகளை சாப்பிட்றதால விவசாய பயிர்களையும் தாவரங்களையும் நாசம் பண்ணுற பூச்சிகளோட எண்ணிக்கையை கட்டுப்படுத்தி விவசாயிகளுக்கு உதவுது. பழங்களையும் சாப்பிட்றதால எச்சங்கள் மூலமாக பல இடங்களுக்கு விதைகளை பரப்பி அதிக தாவரங்களை வளரவும் காடுகள் உருவாகவும் ஒரு சின்ன பங்களிப்பை கொடுக்குது. இவ்வளோ நல்லது பண்ணுற இந்த குருவிகளுக்கு நாம் என்ன பண்ணலாம்? அதுங்க நம்ம வீட்டுக்கு வந்தால் இருக்கிற உணவை கொஞ்சம் கொடுக்கலாம். அதுங்களுக்கு பிடிச்ச பழங்களை தரக்கூடிய உள்ளூர் மரங்களை நட்டு வளர்க்கலாம். குடிக்கிறதுக்கு ஒரு நீர் தொட்டி அமைச்சா கூட ஓகே தான். ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய பூச்சிக்கொல்லிகளையும் ரசாயன உரங்களையும் விவசாயத்தில் பயன்படுத்துறதை தவிர்க்கலாம். இதெல்லாம் நம்ம பண்ணும்போது அந்த குருவிகளும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிக்கிறது நான் உங்கள் ராமகண்ணன். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தவிட்டு குருவிகளை பற்றியும் இந்த வீடியோவை பற்றியும் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பயோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.